ஸோ ஹலோ கைஸ், இதான் உங்கள் என்எஸ் அனிமி அரங்கம். எங்கடா போனேன் வந்த ஒரு 3 வீடியோ போட்டேன், ஒரு வருஷம் ஆள் காணாமல் போயிட்டேன், எங்கே போனேன்னு தானே கேட்குறீங்க. எங்கேயும் போகல. அது எப்படி சொல்கிறது, யாரையும் நான் ப்ளேம் பண்ண விரும்பல. ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னு சொன்னதுக்கு காரணம் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஏன் நான் போடல, எதுக்கு நான் வீடியோ போடல, இப்போ கூட என் மனசில் தோன்றுறது என்ன, இப்போ இந்த செகண்ட் எனக்கு தோணுதோ அதுதான் நான் பேசுகிறேன். தெரியல நான் ஏன் வீடியோ போடலன்னு. எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது. நான் யூடியூப்பை ஃபுல் டைம் எடுத்து பார்க்கல. என் லைஃப்பில் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் கிடைக்கிற கேப்பில் நான் வீடியோஸ் போடணும் அப்படிலாம் நினச்சி தான் நான் இந்த சேனலை உருவாக்கினேன். இந்த சேனலில் வீடியோ போடலாம், ஏன்னா யூடியூப்பில் எனக்கு காசு வருது. யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் நான் இருக்கேன். அதனால நான் ஒன்றும் யூடியூப் வரல. இந்த யூடியூப்பில் காசு கிடைக்கிது அந்த பெனிஃபிட் அதெல்லாம் கிடையாது எனக்கு. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பேக் முன்னாடியே நான் ஒரு 3 சேனல் வச்சுருந்தேன். 3 சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். இந்த லாக்டவுன் பீரியட், லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் அப்போல்லாம் சின்ன பசங்க தானே நாங்கள். அப்போ ஒரு சேனலில் ஒரு 2 சேனலில் ஓப்பன் பண்ணி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும் அப்படிலாம் தோணுச்சு. நான் ஒன்றும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறது அப்படிலாம் கிடையாது. நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்க ஆரம்பித்தது தான் அனிமி. அப்புறமேட்டு போக போக அனிமிலேயே எனக்கு அப்படியே பிடிச்சிது, அப்படியே அடிக்ட் ஆக ஆரம்பித்தேன். அந்த அனிமியில் அடிக்ட் ஆகிறது நல்ல விஷயம் கிடையாது, அதே சமயத்தில் அது கெட்ட விஷயமும் கிடையாது. அதில் எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு நினச்சேன். அப்படி தான் இருந்தேன். ஆனால் என்னையும் தாண்டி இந்த லைஃப்பில் நடக்கிற நிறையா ப்ராப்ளம்ஸு இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் அந்த ஃப்ரீ ஸ்பேஸுன்றது இந்த அனிமியில் தான் எனக்கு கிடச்சிது. ஒரு பீஸுன்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த அனிமியில் தான் கிடச்சிது. சரி, நீ இந்த மாதிரி வளவலன்னு பேசுகிறேன்லாம் கேட்காதீங்க, சொல்கிறேன். ஏன்னா வீடியோ போடல, எனக்கு நிறையா கோத்ரூ ஆச்சு. இந்த ஒரு வருஷம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் புதுசாக வந்துச்சு. அதோடய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நான் எடுத்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். நான் நிறையா லைஃப்பில் நடந்துச்சு இந்த ஒரு வருஷத்தில். இருந்தாலும் மறுபடியும் நான் ஏன் இப்போ வீடியோ போடுறேன்னா, இனிமேவாவது அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ இப்படி நான் இந்த யூடியூப்பை மொத்தமாக கைவிடாமல் இந்த டைம் எடுக்கிறது லாஸ்ட்டு அந்த கம்பேக்காக நினச்சிட்டு போடலாம் தான் வந்திருக்கேன். ஏற்கனவே 2 நிமிஷம் பேசிட்டேன். இந்த வீடியோ சும்மா ஒரு அப்பாலஜி வீடியோ மாதிரி கொஞ்சம் நேரம் பேசலாம்னு நினச்சேன். ஆனால் அப்பாலஜி பண்ணுறதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் வீடியோ போடல, அது ஒரே ஒரு தப்பு. அந்த வீடியோ போடாததான காரணமும் இருக்குது. என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்க போய் இந்த சைடு யூடியூப் சைடு என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. எதுக்குடா இப்போ வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? நான் பேசலை. சரி, இனிமேல் ப்ளூ லாக்கே நான் ப்ளூ லாக் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இனிமேல் அதே ப்ளூ லாக்கே நான் போடுறேன். போக போக அப்படியே ப்ளூ லாக்கில் ஏதாவது யூஸ் இருந்துச்சுன்னா ப்ளூ லாக்கு போட்டுட்டு அப்புறமேட்டு வேறு ஏதாவது மான்வா அனிமி அனிமி சம்மந்தப்பட்ட எல்லாமே, அதாவது மான்வா மாங்கா அனிமி எல்லாமே நான் போட போகிறேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. என் வீடியோஸ் இனிமேல் வரும், வராமலாம் இருக்காது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு நான் உயிரோடு தான் இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாக போட்டுருவேன். ஸ்டே டியூன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வேறு ஏதாவது அனிமி மான்வா முடிஞ்சு போன அனிமியில், அதாவது அனிமி அடாப்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மான்வா இருக்கும்ல, அந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டினியூ பண்ணணும்னா அதை அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன் கைஸ், பாய்.